ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. சபரிமலை கோயில் முன்பெல்லாம் வருடத்திற்கு அதிகபட்சம் 4 அல்லது 5 முறைதான் திறக்கப்பட்டது. பக்தர்கள் அதிகரிக்க தற்போது மாதந்தோறும் 5 நாட்களும், மண்டல பூஜைக்காக 41 தினங்களும், மகர விளக்கு பூஜைக்காக 22 நாட்களும் திறக்கப்படுகிறது. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. மற்ற கோயில்களைப் போல இல்லாமல் குறைவான நாட்களே நடை திறக்கப்படுகிறது. இதனால் நடை திறக்கும் நாட்களில் நைவேத்தியங்களும் பூஜைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. அதிகாலையில் நடை திறந்ததும் அஷ்டாபிஷேகம், விபூதி, பால், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர், தூய்மையான நீர் என 8 பொருட்கள் கொண்டு ஐயப்பன் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யப்படும். இந்த அபிஷேகம் முடிந்ததும் பழம், தேன், சர்க்கரை கலவையால் செய்யப்படும் திருமதுரம் நைவேத்தியமாக படைக்கப்படும். அதன் பின் பக்தர்கள் இருமுடியில் கொண்டு வரும் நெய்யை ஐயப்பன் ஏற்றுக்கொள்ளும் ஆதி இஷ்ட அபிஷேகம் நடைபெறும். காலை 11:30 மணி வரை நெய் அபிஷேகம் தொடரும். அதன் பின் ஐயப்பனை குளிர்விக்க களபாபிஷேகம் என்ற சந்தன அபிஷேகம் செய்து இடித்து பிழிந்தெடுத்த தேங்காய்பாலுடன் கதலிப்பழம், சர்க்கரை, பச்சரிசி, சுக்கு, நெய் போன்றவற்றை சேர்த்து தயாரிக்கும் இடித்து பிழிந்த பாயாசம் நைவேத்தியமாக படைக்கப்படும். உதயாஸ்தமன பூஜை வேளையில், அதாவது நண்பகலுக்கு முன்பாக நடக்கும் 15 பூஜைகளிலும் இடித்து பிழிந்த பாயாசமே பிரதான நைவேத்தியமாக இருக்கும். தொடர்ந்து மதிய பூஜை 25 கலசங்களுடன் நடக்கும். அரவணை, பச்சரிசி சாதம் அப்போது நைவேத்தியமாக ஐயப்பனுக்கு படைக்கப்படும். ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை, ஹரிகரன் புகழை பாடும் வரை பாடினில் தோன்றும் சாந்த நிலை. பின்னர் மாலையில் நடை திறந்ததும் மலர் பூஜை சிறப்பாக நடைபெறும். கருவறையில் ஐயப்பனின் திருமேனியிலிருந்து கதவு வரை மேடை போல கூடை கூடையாக மலர்களை கொட்டி நடக்கும் இந்த பூஜையை காணும் பக்தர்கள் மெய்சிலிர்த்து எழுப்பும் சுவாமியே சரணமையப்பா என்ற சரண கோஷம் விண்ணை பிளக்கும். 1000 கோடி பக்தர்கள் பாடி தொழுவார் ஐயப்பன் திருவடியில். அந்த ஐயப்பனே ஒரு குழந்தையின் வடிவில் அருள்மழை பொழிந்தது உன்மடியில். தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு நடக்கும் தீப ஆராதனையின் போது பச்சரிசி சாதமும், இரவு அத்தாழ பூஜைக்கு அப்பமும் பானகமும் நைவேத்தியமாக படைக்கப்பட்டு ஹரிவராசனம் பாடப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக தினேஷ் குமார்.
ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിദധീശ്വരം ആരാധ്യപാദുകം ഹരിവിമർദ്ദനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ. ശരണകീർത്തനം ശക്തമാനസം ഭരണലോലുപം നർത്തനാലസം അരുണഭാസുരം ഭൂതനായകം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ. അയ്യപ്പ സ്വാമി അയ്യപ്പ